தொடர்ந்து செய்தித்துறைகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை தொகுதியில் உள்ள நாற்றம்பள்ளி மற்றும் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகங்களை வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராமன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் தொகுதியில் 265 வாக்குச்சாவடிகளும் மற்றும் ஜோலார்பேட்டை தொகுதியில் 267 வாக்குச்சாவடிகளில் கட்டிட வசதி, உள்கட்டமைப்புக்கு மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்தல் அமைப்பு, முதியோர்களுக்கு அமரும் வசதி, கழிவறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் வாக்குச்சாவடி மையங்களில் உள்ளதா என்று மாவட்ட ஆட்சியர் ராமன் கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அண்ணா தேவர் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளியின் சார்பில் தென்மண்டல அளவிலான தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. 11 முதல் 14 வயது, 14 முதல் 17 வயது, 17 முதல் 30 வயது ஆகிய 3 பிரிவுகளாக வயது வாரியாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் சிலம்பாட்ட பயிற்சி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கப்பட உள்ளது. கடத்தல்காரர்களிடமிருந்து மீட்கப்பட்ட சிலைகளை சென்னை திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவிலில் பாதுகாப்பாக வைத்து குறித்து ஐஜி பொன் மாணிக்கவேல் நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் பல்வேறு கோவில்களிலிருந்து புராதன சிலைகள் கடத்தப்பட்டது. இது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையிலான குழு அந்த சிலைகளை மீட்டது. மேலும் சென்னையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான கற்சிலைகளும் மீட்கப்பட்டன. இந்த சிலைகளை கோவில்களில் வைத்து பாதுகாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் திருவல்லிக்கேணி கோவில், திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில், திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவில் ஆகியவற்றில் வைப்பதற்கு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவிலுக்கு ஐஜி பொன் மாணிக்கவேல் நேரில் ஆய்வு நடத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் குடிநீர் கேட்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் தேன்கனிக்கோட்டை பஞ்சப்பள்ளி சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேன்கனிக்கோட்டை தேர்பேட்டை ஹவுசிங் போர்டு பகுதியில் 180க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு வாழும் பொதுமக்களுக்கு தேன்கனிக்கோட்டை பஞ்சாயத்து நிர்வாகம் கடந்த 1.5 மாதங்களாக சீரான குடிநீர் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீர் இல்லாமல் அவதிப்படும் பொதுமக்கள் அதிக விலை கொடுத்து குடிநீரை வாங்கி பயன்படுத்தி வரும் நிலை உள்ளதாக மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். சென்னை அருகே புழல் ஏரிக்கு தண்ணீர் செல்லும் நீர்வரத்து கால்வாயை ஆக்கிரமித்து குடிசை மாற்று வாரியம் சார்பில் 1152 வீடுகள் கட்டுவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணாவிட்டால் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். இந்த எங்கள் பூச்சத்திப்பீடு கிராமத்தில் குடிசை மாற்று வாரியம் மேச்சகால் புறம்போக்கு இடத்த சுமார் ஒரு 20 ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். பல போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் வாயில எங்களுக்கு இந்த இடத்த விட்டு கொடுத்தாங்கன்னா தான் நாங்கள் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனை ஓட்டு போடுவோம். இல்லைன்னா இந்த எலெக்ஷன் நாங்கள் புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் அதுக்காக வேண்டி இப்போ கருப்பு கொடி ஊர் மக்கள் முழுசாக கருப்பு கொடி ஏற்றிருக்கோம். ஒரு கருப்பு கொடி ஏற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இந்த போராட்டம் மேலும் மேலும் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேகமாக அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை மாணவர்கள் மூலமாக அழிவிலிருந்து காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு விளைநிலங்கள் மற்றும் வீடுகளில் காணப்பட்டு வந்த ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் தற்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் மட்டுமே உள்ளது. மேலும் இன்று அழிந்து வரும் பறவை இனங்களின் சிட்டுக்குருவி இனமும் ஒன்று. இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகள், கடைகளின் அட்டை பெட்டிகளை கட்டி தொங்கவிட்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாத்து வருகின்றனர். கடமை மிக முக்கியமான கடமை. அந்த கடமையை நாம் பெரியவங்களால் செய்ய முடியலானோ அதை பாதுகாக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழி பள்ளி மாணவர்கள். பள்ளி மாணவர்கள்கிட்ட அவங்க எப்படி இந்த சிட்டுக்குருவி இன்றைக்கி இருக்க கதிர்வீச்சினாலையும் நம்ம யூஸ் பண்ணுற செயற்கை உரங்கினாலையும் அழிந்து வர இனத்தை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இன்றைக்கி இருக்க பள்ளி மாணவர்கள் அதில் நல்ல ஆர்வம் எடுத்து அதை எப்படி இனத்தை பாதுகாக்கலான்னு இருப்பாங்க.
மக்களவைத் தேர்தலில் கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவையே திமுக சந்திக்கும் என்று மறைந்த கருணாநிதியின் மகன் மு.க. அழகிரி ஆளுநர் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அழகிரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆதரவு வேண்டி தம்மை மரியாதை நிமித்தமாக சந்திக்க விரும்பினால் அதில் எந்த தவறும் இல்லை என்றார். திமுக வெற்றி வாய்ப்பு குறித்து ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே அறிவித்து விட்டதாகவும், மேலும் எதிர்வரும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவு யாருக்கு என்பதை ஒரு வாரத்தில் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு இருக்கும். ஒரு வாரம் பத்து டீட்டெயிலாக தரேன். கூப்பிட்டு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மாரெட்டிப்பட்டியை அடுத்த கானவிளக்கில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது மதுரையைச் சேர்ந்த அரிசி வியாபாரி காசிராஜன் என்பவரிடமிருந்து ரூபாய் 1,78,000 பறிமுதல் செய்து திருச்சுழி தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது.